ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு சில்வர் ஜரி பார்டர் உள்ள சாரியோட ப்ளவுஸு. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து சில்வர் கலர் மெட்டீரியல்ஸ், ஒயிட் பேர்ல் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸும் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு ஃப்ளார், அதுக்கு கீழே கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த நெக்கோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் மாதிரி ஒரு 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃப்ளார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பேர்ல் பீடு வச்சுருக்கேன். அந்த பேர்ல் பீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 mm. அந்த பேர்ல் பீடை சுற்றி சில்வர் கலரில் சுகர் பீடு ஒரு ரவுண்டு கொடுத்துருக்கேன். அதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் ஒரு ரவுண்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த ரவுண்டு திரும்பவும் சுகர் பீட்ஸில் கொடுத்துருக்கேன் சில்வர் கலர். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ல் பீடை வச்சுட்டு அந்த ஒரு பேர்ல் பீடையும் வந்து ஜர்தோசியை வச்சு சுற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் இப்போ ஒரு பீடையும் சுற்றி நான் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணலை. இப்போ ஒரு பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சுற்றி பக்கத்தில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு ஃபைனலாக தான் நான் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். எல்லா ஃப்ளாரையுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அண்ட் லீஃப் கூட நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெங்கே வேணுமோ அங்கே வந்து அந்த லீவ் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் போடுற டைமை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ ஒர்க் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக முடியும். இப்போது பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பேர்ல் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சில்வர் கலர் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நான் புட்டாவாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல் ஓவர் த ப்ளவுஸ். இப்போ ஒரு ரவுண்ட் ஃப்ளார், ஒரு செட் ஆஃப் லீவ்ஸ் அந்த மாதிரி டிசைன் செட் பண்ணிவிட்டு நான் அதையே வந்து நெக்கு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை ஒரு நெக் டிசைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் பாடியில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பேர்ல் யூஸ் பண்ணி ஜர்தோசி யூஸ் பண்ணி புட்டாஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்லேயுமே பார்த்திங்கன்னா நெக்கு எப்படி உங்களுக்கு சேம் டிசைன்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கணும், அதே டிசைனை வந்து ஸ்லீவில் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். சேம் திங் நாங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அதே மெட்டீரியல் அண்ட் அதே டிசைன் கொடுத்து நான் ஸ்லீவ்லேயும் புட்டாஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சில்வரில் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் இதை கோல்டில் கூட பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.